ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடக்கிற ஐபிஎல் தொடரில் நேற்று எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் டீம் பெங்களூர் டீம் வீழ்த்தி 2வது தகுதி சுற்றுக்கு போகுச்சு. இந்த போட்டியில் வீச்சில் மிக சிறப்பாக செயல்பட்ட ஆட்டநாயகன் விருது வென்ற அஸ்வின் களத்தில் விராட் கோலியுடன் நடந்த ஒரு உரையாடல் பற்றி பேசியிருக்கிறார். நேற்றைய நடந்த போட்டியில் ராஜஸ்தான் அணி வெற்றியில் பந்து வீச்சில் அஸ்வின் புத்திசாலித்தனமாக செயல்பட்டது இதுல முக்கிய காரணமாக இருக்குது. ஆர்சிபி டீம் மிக சிறப்பாக விளையாண்டு 6 போட்டிகளை வென்றதுல ரஜத் பட்டிதார் பின்னர்களை மிடில் ஓவர்களை தாக்கி விளையாண்டது முக்கிய காரணமா இருந்துச்சு. இந்த நிலைமையில ராஜத் பட்டிதாரை அடிக்க விடாமல் மைதானத்தில் லெக் சைடு பெரிய பக்கமாக இருந்ததால் அஸ்வின் புத்திசாலித்தனமாக பந்தை அவரது உடம்புகளையே வீசி அவரை தன் கட்டுப்பாட்டிலேயே தொடர்ந்து வைத்திருந்தார். இதன் காரணமாகத்தான் ஆர்சிபி டீம் சரியான நேரத்தில் ரன்கள் கிடைக்கல. இதே போலவே ஆரம்பத்தில் அவர் விராட் கோலிக்கும் ஒரு திட்டத்துடன் தான் சென்றாரு. இதனால அவரும் இவரிடம் பவுண்டரிகள் எதுவும் கிடைக்கவில்லை. மேலும் சிறப்பாக விளையாண்ட கேமரூன் கிரீனை அவுட் ஆக்கிய அடுத்த பந்தில் மேக்ஸ் வெல்லை கோல்டன் டக் அடிக்க வைத்து வெளியேற்றினார். இதனால் ஆர்சிபி அணி சரியான ஸ்கோரை நிர்ணயிக்க முடியாமல் மாட்டிக்கொண்டது. இந்த போட்டியை பற்றி பேசியிருக்க ரவிச்சந்திரன் அஸ்வின் கூறும் பொழுது, நேற்று விராட் கோலி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஓவரின் 5வது பந்தில் எக்ஸ்ட்ரா கவரில் உள்வட்டத்தில் நீண்ட ஃபீல்டரை பவுண்டரி எல்லைக்கு அப்படியே நேராக அனுப்பிவிட்டேன். டீ பாயிண்டில் பவுண்டரி எல்லையில் இருந்து ஃபீல்டரை உள்வட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்தினேன். என்னிடம் அந்த விராட் கோலி ரொம்ப தற்காப்பா இருக்கு என்று சொன்னார். மேலும் தற்பொழுது இம்பாக்ட் பிளேயர் ஐபிஎல் தொடரில் இருந்து நீக்கப்பட்டு விட்டாலும் கூட உங்களை போன்ற பந்து வீச்சாளர்கள் பேட்டிங்கில் பந்தை நன்றாக அடித்து விளையாடும் ஹீட்டர்களாக எதிர்காலத்தில் இருக்க வேண்டும். என் கருத்துப்படி பேட்டர்கள் பெரிய நம்பிக்கையுடன் இருப்பார்கள். உலகமெங்கும் நல்ல ஆடுகளங்கள் போடப்படுகின்றன. நாங்கள் பந்து வீசுவதுடன் பந்தை அடித்து விளையாடவும் தகுதியுடன் இருக்க வேண்டும். விளையாட்டு தற்போது அதை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கிறார். மேலும் இது போல விளையாட்டு செய்திகள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.